ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, ரெண்டு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன குந்தாணி ரெண்டு முக்கியமான விஷயம் போய் வச்சு பேசுற? நான் கூட புஷ்பா வீட்டுல வந்துட்டு போனதுல நம்ம ஓட சண்டையை மறந்துருப்பான்னு பார்த்தா அதையும் சேர்த்து சொல்ல போறாரோ? பயங்கரமான ஆளு குந்தாணி, விவரமா இருக்காளே. ஏய், ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு பஞ்சாயத்து முடிஞ்சிடி, அதுக்கப்புறம் அடுத்த பஞ்சாயத்து பேசுவா. இவளுக்கு வேற முக்கியமான மேட்ரு, கல்யாண மேட்ரு பேசுவாளுகளா? இவளுக்கு சோறாக்குறதும் குழம்பாக்கிறத பத்தியும் பேசிட்டு இருவாளுங்க. எப்ப பார்த்தாலும் எரிச்சா நம்மளே ஒரு ஆர்வமா உட்காந்துருக்கோம் என்ன பேசுறாங்கன்னு. அது ஒண்ணும் இல்லங்க, உங்க அம்மா சோறாக்க சொல்லுச்சு, நானும் ஆக்கணும், வெண்ணிலாவும் ஆக்குச்சு. அன்னைக்கு நான் இந்த எடுத்துக்கு வந்து கொடுத்தா அப்படியே சுப்பையா ஆளுக்கு பாதையா பிரிச்சு ஆக்கணும். ஆக்கினப்ப எப்படியோ உப்பு காரம் கொஞ்சம் குடி போயிடுச்சு என் சமையல்ல. அன்னைக்கு சரியான தலைவலி, நீங்களும் பாத்தீங்க. ஒரு வாரமா தலைவலியா கடந்தேன் முடியாம. ஏதோ ஒரு நிதானம் இல்லாம போட்டது தெரியாம திரும்ப போட்டேன்னா என்னன்னு தெரியல. ஒண்ணும் நான் போட்டேன்னா நீ யாரும் கலந்து வச்சாங்களோ அதுவும் தெரியல. கடவுளுக்கே வெளிச்சம் பாத்துக்கோங்க. அது உங்க அம்மா நேத்து வந்து அந்த பிள்ளை முன்னாடியே நீ அடுப்புக்குள்ளே நுழையக்கூடாது, போனேப்பும் காலை ஒடிச்சு போடுவேன், இனிமேல் என் சின்ன மருமகதையும் சோறாக்கணும் குழம்பாக்கணும் தாட்டு பூட்டுண்டு அப்படி சொல்லி நசிப்படுத்தி பிடிச்சு இம்பிட்டு வருஷம் வந்த நிக்கிறது நான் தான் அந்த அடுப்புல போய் வேகா வந்துக்கு இருக்கேன். அப்படியா வந்தவள நேற்று நேரம் வந்தவளுமே அப்படி பேசி பிடிச்சு சரிட்டு நானும் பேசாம இருந்துக்கிட்டேன். இப்ப வந்துகிட்டு என்ன செய்யுது, திடீர்னு நீ தான் ஜோராக்கணும் அந்த பிள்ளைய எக்ஸசைஸ் பண்றேன் சொல்லி காலை ஒடிச்சுக்கிச்சான். அதுக்கு இப்ப நான் செய்யுது பழைய வேலை செய்ய சொல்லுது. நான் எப்படிங்க செய்வேன், நீங்களே சொல்லுங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தம்மா உங்களுக்கு? என்னங்கம்மா உங்களுக்கு சும்மா சோறாக்குறதையும் குழம்பாக்குறதையும் பஞ்சாயத்துன்றீங்க என்ன நேரமா? என்னங்க லேசா சொல்றீங்க? இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக நான் வாடா உழைச்சிருக்கேன். என்னைய அப்படி தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, அப்புறம் நினைச்சா வந்து சோறாக்குண்டுவாங்க. நான் என்னங்க உங்க வீட்டுல வேலைக்காரியா வந்திருக்கேனா? ஏமா நீங்க ஏமா தேவையில்லாம அப்படி பேசுனீங்க? எல்லாத்துக்குமே சமையல்ல முன்ன பின்ன ஒரு நாள் கூடுறதையும் குறையிறதேன். அதுக்காண்டி அடுப்புக்குள்ளே போகக்கூடாது வைக்கக்கூடாது மூணு அடிச்ச மாதிரி நீங்க பேசக்கூடாதுலமா? நீங்க பேசுன தப்பு தானமா? ஏய் என்னடா சாப்பிட்டு தெரியும், நானு தானே பிரஷரு சோறு எல்லாம் இருக்கு எனக்கு. அப்படி வரப்ப போட்டு கொடுத்து உப்பு போட்டு கொடுத்தா சாப்பிட்டு போட்டு போயிட்டு நேரம் செய்வீங்க நீங்க எல்லாம். ஏதோ கோவத்துல பேசுறது எல்லாருமே. அவ பூரா வேலை எடுத்துக்கிட்டு பேசினா அவன் பொண்டாட்டி ஏன் நம்ம எதுவுமே பேசக்கூடாது? பொண்டாட்டிய என்னம்மா மகாராணி எதுமா மகாராணி பேசணுமா? ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா? சரிம்மா அவனை வேணுமே போட்டு கொடுத்தா இத்தனை வருஷமா சோறாக்குறா, அவங்களுக்கு அப்படியே போட்டு கொடுத்தா ஏதோ ஒரு நேரம் எல்லாத்துக்குமே தான் அந்த தவறி போடுறதேம்மா. அதுக்காண்டி நீங்க அந்த பிள்ளை முன்னாடி இப்படி பேசக்கூடாது வெண்ணில முன்னாடியே. இப்ப என்னடா நான் மன்னிப்பு கேட்கணுமா உன் முன்னாடிட்ட? சொல்றா மன்னிப்பு கேட்கிறேன். ஏமா நான் உங்களை மன்னிப்பா கேட்க சொன்னேன். இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஏதாவது பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கம்மா. நீங்க வயசாகுது அதுக்கு தக்கன பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க வாட்டு சின்ன பிள்ளை சட்டி விட்டு வச்சு அந்த மாதிரி பேசுறீங்க படக்கு படக்கு படக்குன்னு. அப்புறம் திரும்பி அவகிட்ட சோறாக சொல்றீங்க. அவ எப்படி ஆக்குவா? அப்புறம் அவ ஏதாவது சொல்லத்தையும் செய்வா. ஆட்டும் பாப்பலாண்டா ஆட்டம். இனிமேல் உன் பொண்டாட்டி உங்ககிட்டயும் பேசணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பேசலாமா வேணாமா பேசலாமா வேணாமா யோசிச்சு பேசுறேன் சரியா? ஏமா ஏமா இது சொன்னா நீங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க? நம்ம சொல்ற வார்த்தை எதாம்மா முக்கியம்? ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும்மா. அப்படிலாம் பேசக்கூடாதுமா, யோசிச்சு பேசணும்மா நீங்க வாட்டுல. இப்ப என்னவா நான் சொன்னதுல உன் பொண்டாட்டியை கொண்டுருச்சு வார்த்தை? இப்படித்தாங்க அவங்க செஞ்ச தப்பவே அவங்க உணர மாட்டாங்க. அவங்க வீம்புக்கு பேசுவாங்க பாத்துக்காங்க. இப்ப என்ன திரும்ப சோறாக சொல்றாங்க. நாளைக்கு இன்னொரு நாள் என்ன சொல்லுவாங்க, நீ அடுப்புக்குள்ளே வராத, நீ ஒண்ணு வேலை செய்ய தேவையில்லைன்னுவாங்க. அப்ப நான் அசிங்கப்பட்டுக்கே இருக்க முடியுமா ஒரு தடவையும்? இனிமேல் நம்ம சோறாக்கணும்னா என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. இவங்க எப்படி முன்ன பண்ண இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறோம்னா அதை விட்டு என்ன சோறு இப்படி இருக்கு குழம்பு இருக்கு உன் மூஞ்சி இப்படி இருக்குன்னா பேசக்கூடாது சொல்லிவிட்டு நானு. சரியாங்கம்மா இந்த ஒரு தாட்டி விட அவங்க எதாவது தெரியாம பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ எப்பயும் போல வேலையை நீ பாரு, சமையல் வேலையை பாரு. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க, நான் கேரண்டி. சொன்ன மாதிரி வாக்கு தவறாம நடந்துக்கிறோம்னா உங்களுக்கு அதாவது இன்னொரு சோறாக போறாரு இப்படிக்குள்ள. இன்னொரு தடவை உங்க அம்மா என்னன்னு சொல்லுச்சு, அப்புறம் நானே அவளை சோறாக விட மாட்டேன் சொல்லிவிட்டு சுடு கூட காய்க்க மாட்டேன். நல்ல ஆபத்துல வச்சுக்கோங்க. உங்க அம்மா நல்லா சொல்லி வச்சிருங்க. ஆமா இந்த அம்மா அப்படியே போருக்கு போறாங்க, அது உத்தரவாதம் கேரண்டி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயும் தட்டு சொல்றதானா புதுசா சொல்ற மாதிரி சீன போடுவா. சரி அப்புறம் என்ன இன்னொரு விஷயம் என்ன பேசணும் நீங்க? அதான் அது ஒண்ணும் இல்லைங்க, புஷ்பா அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு விஷயமா பேச வந்திருந்தாங்க, முக்கியமான விஷயமா. நீங்க இல்ல, அத காதுல போட்டு போயிருக்காக. படாருன்னு சொல்லுவாளா பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு? என்னமா காதுல ஓட்டு போனாங்க? என்ன வெடி உண்டுவா போட்டு போனாங்க காதுல? எப்படி இழுத்து இழுத்து பேசுறாரு? இன்ன வரைக்கும் வெடி முத்து மாதிரி பேசினா இப்ப சம்மந்தக்காரவங்க பேச்ச எடுத்து நீ அப்படியே பூசி மொழி பேசுறாரு. என்னம்மா கேட்டாங்க? சொல்லுமா, தெளிவா சொல்லுமா. ஏண்டா உன் பொண்டாட்டி ஒண்ணும் தெரியாத இன்ன வரைக்கும் கச 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 கசன்னு பேசினா இல்ல, இப்ப பேச வேண்டியதானே? சம்மந்தக்காரவங்க பேச்ச எடுத்த நீ சவுண்ட் வழியாக்கும் உள்ளுக்குள்ளே முழுங்கி முழுங்கி பேசிக்கிருக்கா. ஆஹா, அத்தை பத்தே மெயின் மேட்டுக்கு வராங்க. என்ன சொல்றாங்க வாப்பா மாமா என்ன சொல்றாருன்னு கேட்போம். நம்ம ஓரமா நின்று கேட்போம். நம்ம நின்றோம்னா சரியா பேச மாட்டாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பரம பொண்ணு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டு போறாங்க ரமேஷ் தம்பிக்கு. அப்படியா? அவர் முறை பையன். முறை பையனா இருந்தா பொண்ணு இருந்தா கேட்கத்தையும் செய்வாங்க எல்லாருமே. இதில் நம்ம சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எதா இருந்தாலும் மச்சான் கிட்ட தானே பேசணும். அவர் முத்துப்பாண்டி மச்சான் என்ன சொல்றாரோ அதுதான்மா. அவர்கிட்ட கேட்காம நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. பெத்த தாய் தகப்ப நம்ம கூட உரிமை கிடையாது. அவங்க சொல்றதுதான். அவகிட்ட பேசிட்டு நம்ம யாருக்கும் பதில் சொல்ல முடியும்? ஆத்தாடி மாமா அதுக்கு மேல இருப்பாரு போல. கொண்டாடிக்கு அப்படியே சிங் சான் ஜாடுறா போடுறாரு. அதுக்கு மேல இருக்காரு மச்சானை விட்டு கொடுக்காம பேசுறாரு இவரு. அதை தேங்க நானும் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அண்ணங்கிட்ட பேசிட்டு சொல்றேங்க, எதா இருந்தாலும் அவங்க சொல்றதுதான் முடிவு, நாங்க என்னத்தக்க முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேங்க. உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை பேசிட்டு அண்ணங்கிட்டையும் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். கை வரக்கும் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கன்ட்டு போயிருக்காக. இதை நம்ம என்னங்க சொல்ல முடியும்? அண்ணங்கிட்ட போய் பேசுவோங்க, நீங்க நான் 2 பேரும் போவோம். போய் அண்ணன் என்ன சொல்லுதோ அதேங்க முடிவு.
ஆமாம்மா, நீ பிள்ளைய வச்சுக்கிறது என்ன செய்ய போறோம்? எப்படியும் கட்டி கொடுக்கறது முடிவு பண்ணிட்டான். எப்படி மாப்பிள்ளை பார்க்கத்தையும் போறோம். அது யாரா இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க அண்ணன் வீட்டுல ஓகேடா அங்க கொடுக்க வேண்டியதுதான். அவங்க இல்ல நாங்க வேற பக்கம் பாக்குறோம்னாங்கன்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் யாரு கொடுக்கலாம் என்னன்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கும் பிடிக்கணும், மாப்பிள்ளைய பிடிக்கணும், என்னன்னு பாப்போம். எங்க நமக்கு எழுதி இருக்கோ அங்கதானே கிடைக்கும். ஆமா மாப்பிள்ளை, கரெக்டா சொன்னீங்க நீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் அவளும் சொல்லி அனுப்பியிருக்கா. அவங்க அண்ணன் கேட்டு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கா. எல்லாம் கரெக்ட் தான். அவங்க அண்ணன் மகளுக்கு நம்ம பரம மேல இஷ்டம் இருக்கு போல இருக்கு. ஆளை பார்த்தா அப்படித்தான் தெரியலையா, வலியிறியா நெளியிறியான்னு சொல்லிடுறியா, எல்லாம் பண்ணிக்கிறியா. எதுக்கும் கேளுங்க. கேட்டுட்டு அவங்க ஓகேன்னா நம்ம எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் அவங்க இல்ல நீங்க எங்க வேணாலும் கொடுங்கன்னு சொன்னாதான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியும். அப்படி பார்த்தாலும் இந்த பையன் நல்ல வயதே, ஒழுக்கமான வயதே, நல்ல வேலை பார்க்கறியா அந்த ரமேஷும். எங்கிட்டனாலும் ஓகே. முதல்ல அவங்க அண்ணன் வீட்டுல என்ன சொல்றான்னு போய் கேட்டு வாங்க. எலிப்பாட்டி பரவாயில்ல, நேர்மையா கரெக்டா தான் பேசுது. அது மேல எந்த தப்பும் இல்ல. இதுல இவங்க அண்ணன் வீட்டுல என்ன சொல்றாங்களோ எனக்கு வேற புளிய போட்டு கரைக்குது. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அவ கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவன் தான் அப்படியே பரம பார்த்தாலும் முழுங்குற மாதிரி பாக்குறியா. எப்படித்தான் சமாளிக்க போறோமோ தெரியலையே. இப்ப அவங்க நாங்க கட்ட போறோம்னா என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க மதினியார பொம்பளைக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பரம கட்டணும்னு விரும்பாது. அது என்னன்னா பிரச்சனை பண்ணி எடுத்து விட்டா சந்தோஷமா இருக்கும். ஏனே மாப்பிள்ள அங்கிட்டும் பார்த்தா இவங்க அங்கமாக்கா அவங்க அண்ணன் மேன் தானே நல்லா அழகா இருக்காப்ல, கொஞ்சம் வயசு பயிலாவும் இருக்காப்ல. மாப்பிள்ளன்னு பார்த்தா அழகுல அந்த பையன் நல்லா இருக்காப்ல. இந்த பையன் ஏதாவது சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரில இருக்காப்ல. நம்ம பரமுக்கு அந்த அளவுக்கு மேட்சா இருக்க மாட்டாப்லனே. அதான் நம்ம யாரையும் எப்படி ஒட்ட சொல்லக்கூடாதுமா. எங்க அமைதான் அங்க அமையட்டும். நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம்மா. இந்த மொட்டைச்சிக்கு எப்படி திமிர் இருந்தா நம்ம அண்ணனை பார்த்து பெரிய ஆள் மாதிரி இருக்கியா, நல்லா இல்லைன்னு சொல்லுவா. இருடி உனக்கு தான் ஆப்பு வைக்கிறேன் நானு. அவன் சின்ன பையலா இருக்கான். எங்க அண்ணனை கிளவனா? அப்படி இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. நம்ம மகளுக்கு இப்படித்தான் மாப்பிள்ள வரணும்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஆசை வச்சிருப்பீங்கல்ல. அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கா, ரமேஷை பிடிச்சிருக்கா? சொந்த வந்துக்குள்ள அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் 2 வயலுமே நல்ல வயலுக்கு தான். நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னா மாப்பிள்ளை எல்லாம் அப்படி பேசக்கூடாதுங்க. எனக்கு மச்சான் வீட்டுல முதல்ல பேசுவோம். அவ என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுப்போம். எந்த மாப்பிள்ளை வேணும் வேணாம்டே. ஆமா ஆமா, இவன் நடுநிலையா பேசுறானா? நடுநிலையா அப்படியே சமந்தகாரவங்களும் விட்டு கொடுக்க மாட்டானா, மச்சானி விட்டு கொடுக்க மாட்டானா. அப்படி திறமையா பேசியான் மகன். என்னையெல்லாம் கேட்டா மாப்பிள்ளை அழகுன்னு பார்த்தா கார்த்தி தான் நல்லா இருக்கான். ரமேஷ் கொஞ்சம் வயசாக மாதிரி தானே இருக்கான். கிழவி இரு கிழவி, உனக்கு சோத்துல வசத்தை வச்சுக்கொள்றேன். எல்லாம் ஆத்தால மகளும் பேசி வச்சுக்கிட்டு பேசுறீங்களா? வேணும்னேவும் எங்க அண்ணனுக்கு என்னாடி ஆள் அழகன். அவர் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவன் என்னமோ கொஞ்சம் சின்ன பையெல்லாம் மீச இல்லாம இருக்கான். அதுக்காண்டி அவன் பெரிய அழகனாக்கும். சரிங்க, அப்புறம் என்னங்க, இந்த பொங்கல் எல்லாம் கொஞ்சம் கிடக்கு. இந்த வேலை நீ ஒரு வாரம் சரியா போயிருங்க. இடையில ஒரு நாள் போய் அண்ணன் வீட்டுல போய் பேசிட்டு வந்துருவோம். நீங்க சொல்லுங்க, நாளைக்கு போகணும்னா கூட போயிட்டு வருவோம். போய் அண்ணன் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கலந்து பேசிட்டு வருவோம். மதினி எல்லாரும் வச்சு அப்புறம் என்ன செய்யறது? நான் இன்னும் போன் போட்டு கூட சொல்லல அம்மாவுக்கு கூட. இதுக்கப்புறம் தான் போன் போட்டு சொல்லணும். அந்த மாதிரி வந்தாங்க செஞ்சாங்கன்னு. நீங்க அது என்ன சொல்ல போகுது தெரியல. நான் போய் நேர்ல பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போங்க. சரிம்மா, அந்த உரம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த உரத்தை கொஞ்சம் போட்டு விட்டுட்டு போயிட்டு வந்துருவான் சொல்றேன் நானு. சரிங்க, பாருங்க. ஏங்க அறுவடை வேற இருக்குல்லங்க, தை வரணுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆள்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லி வச்சிட்டேம்மா. இன்ன வரைக்கும் சொல்லாம பண்ண இடத்துக்கு ஆகுது. ஆளு கூட வேற கொஞ்சம் சொல்லி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த டயத்துக்கு ஆள் வரமாட்டாங்க. அதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சிட்டேன் நானு. தை பிறந்தனையுமே அறுவடை பண்ணணும்னு சொல்லி வச்சாச்சு. இப்ப இருந்தே சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிட்டேன் காசெல்லாம். ஏன்டா இப்பயே காசு கொடுத்து வச்சிருக்கே, வாங்கிட்டு எவ்வளவு வேலைக்கு வரல என்ன செய்வா? அப்புறம் ஏமா நம்ம என்ன தனியாக அவங்க டேபிள் கொடுக்குறோம், கொத்துக்காரங்க தான் கொடுத்துருக்கோம். அவங்க பார்த்து கொடுத்து வந்துருவாங்கம்மா. அவங்க கையில காசை பிடிச்சாச்சு. அவங்க கட்ட ஆளுல கொடுத்து வந்துருவாங்க. அவங்க தான் நமக்கு பொறுப்பு. சரிங்கம்மா, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேலையை பாருங்க. சரிங்க மாமா. என்னங்க மாமாட்ட பேசுனீங்களா? என்னத்த சொன்னாரு? வா புஷ்பா. அதேம்மா அண்ணன் வீட்டுல போய் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. நாங்க போய் பேசிட்டு வரோம். உரம் போடுற வேலை இருக்கான். அதை முடிச்சுட்டு மாமா சொல்றேன்னு இருக்காரு. முடிக்கவும் நாங்க போய் பேசிட்டு வந்துடுறோம்மா. பேசிட்டு வந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். சரிங்க தே, போய் பார்த்து பேசிட்டு வாங்க தே. அம்மா அப்பா வேற ரொம்ப ஆவலா இருக்காங்க. ஒரு நல்ல முடிவா சொல்லுவோம் தே. சரிம்மா சரிம்மா, யாருக்கு எங்க எழுதிருக்கோ அந்த நம்ம நடக்கும். நம்ம வயல என்னமா இருக்கு? ஆமா ஆமா, இவளுக்கு இங்க எழுதிருக்குல கருப்பியாவே கிடைக்கும். அல்ல இழிச்சவாயே உனக்கு கட்டிக்கிட்டு காத்த ஓட்டலாம்னு. அது மாதிரி அவன் மகளுக்கு ஏதாவது ஒரு இழிச்சவாயன்னு எழுதிருக்கோம். அது அந்த அண்ணன் இழிச்சவாயனா இல்ல அந்த கார்த்தி பை இழிச்சவாயனா இல்ல 2 பேரும் இல்லாம வேற எவ்வளவுமான்னு தெரியல. பாப்போம். யாரு உங்க மகன் இழிச்சவாயனாக்கா? உங்க குடும்பத்துக்கு வந்து பார்க்கப்பட்டதுக்கு நான் தான் இழிச்சவாச்சி மாதிரி வேலை செஞ்சுட்டு தர்றேன். பேசுறீங்க வேற பேச்சு. பேசாம இருங்க. நீங்க வேற இடையில எரிச்சல பாப்பாதீங்க. இப்பதானே பேசி பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போனாரு. பழைய ஆரம்பிக்காதீங்க. ஆமாடி, உன் புருஷன் பெரிய சின்ன கவுண்டரு விஜயகாந்த். அவன் முடிச்சு வச்சுட்டு போயிட்டியா பஞ்சாயத்தை? நீ சுகன்யா, நீ பேச வந்துட்ட. போடியே இப்படி. ஆமா நீங்க பெரிய மனோரமா பேச வந்துட்டீங்க. நீங்க வாங்க பேசாம. புஷ்பா, அவங்க கிடக்குறாங்க. பொங்கல் வருது, நிறைய வேலை இருக்குமா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. எங்க அந்த பிள்ளை எங்க பரம்ப எங்க போயிட்டா? எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாலே பார்க்க முடியும். பாத்திரம் பண்ணத்தை பூரா கழுவணும், வெள்ளி அடிக்கணும், வீடு வாசல் பூரா கூட்டி துடைக்கணும், இந்த துணிமணிய பழசுகள்லாம் பெருக்கி போட்டு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஏகப்பட்ட சோழி இருக்குமா. பொங்கல் வரைக்கும் வேலை சரியா நுணுங்கி போயிடும். இந்த பித்தாளை பாத்திரத்தை பூரா தூக்கி போட்டு எல்லாத்தையும் விளக்கணும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னாலே பார்க்க முடியும். இன்னைக்கு இருந்து பார்த்தாலே பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து ஓர கட்டிட்டு பூராத்தையும் எடுத்து வேலையை பார்க்கணும். 2 ஆளை கூட சொல்லி விடுங்க. தோட்டத்துல இருந்து வேலைக்கு வரவங்கள கூட நம்மளாவும் செய்ய முடியாது. ஏன் நம்ம நிறைய கிடக்கு வளர்க்கறதுக்கு. அதை பூரா வளர்க்கணும்மா.
எத்த எதுக்கு இந்த பாக்கத்தெல்லாம் விலைக்கிட்டு பேசாம புதுப்பிச்சு வச்சிடலாம்ல. அதை போய் விலைக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு அவஸ்தை? 2 பேரும் வேலைக்கு சொல்லிடுவோம். எல்லா வேலையும் நம்மளே செய்ய முடியாதுங்க. ஏமா தாயே, புதுப்பிக்கணும்னா லேசா விலைக்கு கொடுத்தாலே புதுப்பிப்பியா? அதுக்காண்டி கரே நண்டா கொண்டு போய் கொடுத்து அதை எப்படி புதுப்பிச்சு தருப்பியா? நம்ம லேசா விலைக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல் வலிக்கும் உங்களுக்கு. பொம்பளைய எல்லா வீட்டையும் போய் பாருங்க. பொங்கலுக்கு பாத்திரத்தை தூக்கி போட்டு அவளுக்கு வாட்டி விலைக்கிட்டு கழுவிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு காலுங்க. உங்களுக்கு மட்டும் தான் எல்லாத்துக்கும் வலிக்குதுன்றீங்க. பாத்திரத்தை போட்டு போய் விளக்குங்க போங்க. ஆளுக்கு முட்டா டெய்லி 4 நாள் விளக்க வைக்க வச்சு போடலாம். அப்பா நீங்க செய்ய போறீங்க, எப்படின்னா நாங்க தான் செய்ய போறோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? பேசாம இருக்க, நாங்க பாத்துக்கிறோம். அங்கம்மா இனி என்னடி நீ சோறாக போறீல? நீ சோறாகி கொடுத்த உடம்புல புதுசா தெம்பு வந்துரும். இந்த வேலையெல்லாம் போறவங்க செஞ்சு விட்டு போயிடலாம். அப்படி ஒண்ணும் கவலைப்படாத. நீ என்னென்னத்தை வளர்க்கணும் கருவுன்னு எடுத்து போடு. நாங்க வாடு உட்காந்து கதை வச்சுக்கே வளர்க்குற முடியும் ரோக்கம். ஆமா எலிபாட்டி, ஆளும் பேருமா வேலை செஞ்சாலும் செய்ய முடியும். இல்லாட்டினா ஒரு ஆள்லாம் செய்ய முடியாது, குறுக்கொடிச்சு போயிடும். நீ எதுக்கு கவலைப்படுற? நீ என்னென்ன வேலை செய்யணும் மட்டும் ஒதுக்கி கொடு. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எல்லாரும் செய்யறோம். இந்த உட்காந்து கலைய மருமக இவெல்லாம் சும்மா தெரியுதா? இவெல்லாம் கொடுத்தா அவார்டுக்கு பாத்திரத்தை விளக்குவா உட்காந்து ஒரு ஓரத்துல. எத்த எனக்கெல்லாம் பாத்திரம் வளர்க்க தெரியாது. நானும் வளர்க்க மாட்டேன். பேசாம இருங்க. நானே ஏதோ சமையல் பண்ற பாத்திரத்தை கழுவுறதுக்கு கஷ்டப்படுவேன். ஏய் என்னடி உனக்கெல்லாம் சோறு திங்க கூட கஷ்டமா இருக்கு? அதுக்காண்டி சோறு திங்காம இருக்க? மரியாதையா வேலையை பாக்குற வழியை பாரு. சும்மா எனக்கு தெரியாது தெரியாதுலாம் சொன்ன அப்படித்தான். சொத்து வேணுமா வேணாமா? இந்த கேட்டு சிரிக்கி இதை சொல்லியே நம்மள பிளாக்மெயில் பண்றா. எத்த சரிங்க நான் விளக்குறேன். எனக்கு தெரிஞ்சுட்டு விளக்குறேன். சரிம்மா புஷ்பா, நம்ம போய் முதல்ல அடுப்பு வேலையை பார்ப்போம். சோத்தை ஆக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையா பார்ப்போம். ஏன்னா சோறு ஆக்க வைக்கலன்னா அப்புறம் வேலை செய்ய முடியாது. அப்புறம் வேணும்னா விட்டு சாப்பிட்டுக்கலாம் வேலை செய்யறப்ப இடையில. ஆமா ஆமா அதை செய்யுங்க. அப்புறம் நீங்க அந்த வேலையில வைத்தீங்கன்னா சோறு ஆக்கலாம். அப்புறம் என்ன செய்யுது? சாப்பிடுறதுக்கு கையில தூசி கீசிமா இருப்பீங்க. முதல்ல சோத்தை ஆக்கி வச்சுட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிங்க. சம்மந்திக்கு ஒரே குறும்புதான். சோத்து மேலே குறியா இருக்கிறது. என்ன சம்மந்தி? ஏன் நீங்கெல்லாம் குறியா இல்லையாக்கும்? சாப்பிட மாட்டீங்களாக்கும்? சாப்பிடுவோம். இப்பயும் சாப்பிடுவோம். பொங்கல் அன்னைக்கு பொங்கலையும் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிடுவோம். நாங்கெல்லாம் சாப்பிட்டுதானே பிறந்திருக்கோம். நம்ம வாழ்றதையும் சாப்பிடறதுக்கு தான். தை பொங்குது பால் பொங்குது பார்த்து சொல்லடியோ. மங்கையராடி மகானதையும் கேட்டு சொல்லடியோ. பொங்க திங்கனடி. என்ன எலிபாட்டியே, பொங்கல் இன்னைக்கு கொண்டு வரலையே பாட்ட பாடியே? ஆட்டமும் பாட்டமும் கொண்டாடமா வேலை செஞ்சாலே களைப்பு தெரியாது. சும்மா உமனாங்கட்ட மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்க அலுப்பா இருக்கும் பாத்துக்க. ஏக்கா அங்கம்மாக்கா என்னக்கா பண்ற? வாடி மாலினி, வா. நல்லா இருக்கியா? வாடி மது. நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீல? நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்கும். என்ன அதுக்கப்புறம் கல்யாணம் விட்டுக்காதீங்க, ஒன்னும் பேசுவீங்கானா முடிச்சுவீங்கானா? என்ன இன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கிருக்கீங்க? நிச்சயதார்த்தம் இன்னைக்கு பேசி முடி வந்துட்டீங்களா இல்லையா? ஏக்கா தை பறக்கணும்னு சொல்லியிருக்காங்கக்கா. அதெல்லாம் எல்லாம் ரெடியாத்தே இருக்காங்க. எல்லாம் பிடிச்சிருச்சு. தை வரும் தண்ணி நிச்சயதார்த்த தேதி குறிச்சுக்கிறோம்னு சொல்லி ரெடியா இருக்காங்க வீட்டுல. அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போன வந்தேங்க்கா உங்ககிட்ட. அது கரெக்ட் முடியே. என்ன லட்டோட வந்திருக்கியா அக்காவை பார்க்க? செஞ்சியாங்க வீட்டுல? யாரு நானா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுக்கா. அம்மா வேணா செய்வாங்க. இது அது இல்லக்கா, இது வேற விஷயம்க்கா. என்னடி என்ன விஷயம்? ஏக்கா நான் மாசமா இருக்கேன்க்கா. அப்படியா சங்கதி? என்னடி சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கவே. இங்க வாரு, என் செல்ல குட்டி மாசமா இருக்கியா? அது மூச்சுல பொலிவா இருக்கா? ஆமாக்கா, டாக்டர்கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு நேரா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் எடுத்து வரேன்க்கா. இப்பதான் வள்ளி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்க்கா. அப்படியா அழகி? அதாடி பொலிவாவே இருக்கா மூஞ்சி. நான் கூட அம்மா அப்பா வந்த சந்தோஷத்துல பாக்குறதுக்கு நல்லா பல பல பலன்னு இருக்கா அவளை நினைச்சுக்கிருக்கேன். இதே சங்கதியா? என் தம்பிக்கு சொல்லிட்டியா போன் போட்டு? அவருக்கு போன் போட்டு சொல்லிட்டேன்க்கா. ரொம்ப சந்தோஷம். அவர் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காருக்கா. 2 நாள்ல வந்துறேன்னு சொல்லியிருக்காருக்கா. அங்கம்மாக்கா எங்க பரமாக்காவை காணா? அவளுகளா உள்ளவே இருப்பாளுங்க. நில்லு கூப்பிடுறேன். ஏ பரமே, புஷ்பா என்னம்மா பண்றீங்க? இங்க வாங்க. மாலினி மது வந்திருக்காளுங்க பாருங்க. அடியே என்னடி நின்றுக்கே இருக்க? வாடி உட்காருறியே. மாசமா இருக்கவில்ல, சும்மா நின்றுக்கே இருக்க கூடாது ரொம்ப நேரம். வந்து உட்காரு வா. ஏக்கா இருக்கட்டும்க்கா. இப்பதானக்கா வந்தேன். இப்ப என்னக்கா கொஞ்ச நேரம் நிக்கக்குள்ள என்ன ஆயிட போகுது? ஏய் வாடியே, 80 வருஷம் கழிச்சு தான் உண்டா இருக்கு. கோளாரா இருக்கணும். முதல்ல உட்காரு வாடி. சரிக்கா இந்த தட்டப்புடி. ஏண்டி 80 லட்டு கோபுரம் கணக்க அழகா கொண்டு போய் வேண்டியதானே? ஏக்கா எல்லாருக்கும் வேணும்லக்கா ஆளுக்கு ஒண்ணு. அதான் கட்டிட்டு வந்தேன். ஹை மாலினிக்கா வாங்க. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? அது நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் புஷ்பா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. ஹை லட்டு என்னங்க லட்டு? யார் கொண்டு வந்தது? மாலினிக்காவா? ஆமா புஷ்பா, நான் தான் கொண்டு வந்தேன். ஓ அப்படியாக்கா? என்னக்கா வீட்டுல செஞ்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது. நானே மாசமாயிட்டேன். அதான் ஸ்வீட் கொடுத்துருப்பான்னு வந்தேன். ஆமா புஷ்பா, நம்ம மாலினி உண்டாயிருக்காளா? 80 வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்பதே முத பிள்ளை உண்டாயிருக்கா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. டாக்டர் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களாக்கா? ஆமா புஷ்பா, அம்மா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாமிட்டா வருதுன்னு சொன்னேன். உடனே அம்மா அதுவாத்தே இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் டாக்டர் போய் கன்ஃபார்ம் பண்ணலான்னு உடனே டாக்டர் கூட்டிட்டு போயிட்டாங்க. டாக்டர் போனோம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டாங்க. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா. வாழ்த்துக்கள்க்கா. பரவாயில்ல, இந்த அக்காவுக்கு 80 வருஷம் கழிச்சு இவங்களுக்கே குழந்தை நின்றுச்சு. நமக்கு நிக்காமையா போயிட போகுது. கண்டிப்பா நமக்கு நின்றோம். கடவுளே சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுங்கப்பா. உங்களை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நானு.
என்ன புஷ்பா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சா? இப்பதே கொஞ்சம் யோசனை இல்லாம இருந்துச்சு, இதை சொன்னே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. என்ன புஷ்பா பாத்தியா, இம்புட்டு வருஷம் கழிச்சு மாலினிக்கே உண்டாயிருச்சு குழந்தை. அதனால நீங்க எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமே குழந்தை கிடைச்சிருமா. இப்பதானே மாசத்துக்கு போயிருக்கோம், பாருங்க இன்னும் 2 மாசத்துல நீ மாசமாக போற. அப்புறம் நம்ம வீட்லயும் ஒரே கலகலன்னு இருக்க போது சந்தோஷமா. அதை தட்ட யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, மாலினிக்காக்கு இவ்வளவு நாள் கழிச்சு குழந்தை கிடைச்சிருக்கு, அதுவே பெரிய விஷயம் இல்ல. அதனால கண்டிப்பா எனக்கு சீக்கிரம் கிடைச்சிரும் நம்பிக்கை வந்துருச்சு. கவலைப்படாத புஷ்பா, கண்டிப்பா சீக்கிரம் குழந்தை கிடைச்சிரும் உனக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா இந்த மாசம். எனக்கு திடீர்னு இப்படி குழந்தை கிடைக்கும், கடவுள் சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. இந்த புது வருஷம் எனக்கு இந்த அளவுக்கு சிறப்பா அமையும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலினி விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. 8 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சிருக்கிட்டே, ரொம்ப கோளாரா இருக்கணும். நீ வாட்டுல சும்மா ஓடி ஆடி வேலையெல்லாம் செஞ்சு தெரியாத. அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, இல்ல அவங்க வாத்துக்குருவாங்க. ரெஸ்ட் எடுறி நல்லா. நீ வாட்டுக்கு எந்த வேலையும் செய்யாத, சாப்பிட ரெஸ்ட் எடுக்காம இருக்கணும். ஒரு 3 மாசம் வரைக்கும் ரொம்ப அழுங்காம ரெடி. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் லேஸ் லேசா வேலை செய்ய, தப்பு கிடையாது. அது வரைக்கும் கோளார பத்திரமா இருக்கணும். இப்படி கடவுள் 3 வருஷம் கொடுத்த சொத்துடியுது, அதை பத்திரமா பாதுகாக்கணும், புரியுதா? சரிக்கா, அதெல்லாம் கவனமா தாக்கா இருக்கேன். அம்மா எந்த வேலையுமே செய்ய விடுறது இல்லக்கா. ஏன்னா எங்கக்கா சாப்பிட்டு தட்ட கூட கழுவிட மாட்டேன்றாங்க. விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எல்லாமே அவங்களே செய்யறாங்கக்கா. மதுவும் அப்படித்தான் நல்லா பாத்துக்கிறாக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. நம்மளும் மாசம் ஆயிட்டா நம்மளும் இப்படி எல்லாரும் கவனிச்சுக்குவாங்க, சந்தோஷமா இருக்கும்ல. அத்தை நம்மள தாங்குன்னு தாங்குவாங்க, பரமூரோக்கம் தாங்கும். மாமா நம்ம வீட்டுக்காரு எல்லாருமே நம்ம நல்லபடியா பாத்துக்குருவாங்க. கடவுளே சீக்கிரம் எனக்கு அந்த வார்த்தை கொடுங்க கடவுளே. அங்கம்மாக்கா, மேடம் போடுற வெக்கம் தான் பாத்துக்கோங்க. விஷயம் தெரிஞ்சதுல இருந்து வெக்கப்பட்டுட்டே இருக்கிறா எப்ப பார்த்தாலும். ஆமாடி, இப்ப அவ வைக்கப்படுறா, இன்னும் கொஞ்ச நாள் நீ வைக்கப்படுவீங்களே, அப்ப நாங்க உன்னைய பார்த்து சிரிப்போம்ல. என்ன இங்க சத்தம்? அடடா, நம்ம மாலினி நம்ம மது வந்திருக்காங்க. என்னங்கடி இந்த பக்கம் ஆளவே காணா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? எங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டேன்றீங்க. அங்கம்மாக்கா வந்தாலே வருவீங்க போல நீங்களும். எங்கடி எதனால ஒரு பிரச்சனை எடுத்து விட்டுக்கே இருக்காளுங்க வீட்டுல. அது இதையும் பேசுவோம், அதை சரி பண்ணுவோம், சரியா போகுது எங்களுக்கு. நாங்க எங்கேயுமே வர முடியல, என்ன செய்யறது? இப்ப கூட புதுசா ஒரு குண்டை போட்டு விட்டுருக்காங்க. அந்த குண்டு போஞ்சிக்கே இடத்துல, அதனாலதான் அங்கிட்டு வர முடியல நாங்க. ஹாய் கியூட் பாட்டி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கடி செல்லா. நீ தாண்டி கியூட்டா இருக்க, அழகா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஐ லவ் யூ. எலி பாத்தி, அதோட முக்கியமான விஷயம், அதை விட்டு ஐ லவ் யூ இருக்கு. அது இருந்தா நீ மது ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், மாலினி ஐ லவ் யூ சொல்லுவ. நீ வேற. மாலினி உண்டாயிருக்கா? என்னது, நம்ம மாலினி குட்டி உண்டாயிருக்காளா? அடி தூளு, அடியே சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் பாட்டி. ஓஹோ, அதான் லட்டு இருக்கா? இந்த விஷயம் தெரியாம போச்சே. முதல்ல லட்டு எடுத்து துப்போம். சூப்பர் சூப்பர். இந்த எல்லா லட்டு எனக்கே வா. என்ன அடி பாட்டியே, எல்லா லட்டு வேணுமா சாப்பிடு. லட்டு வேணா வாங்கிக்கிருவா எல்லாத்துக்கும். சூப்பரா அப்படி லட்டு செம்மையா அப்படி நல்லா இருக்கு. நெய் நல்லா புடிச்சிச்சு கைக்கு ஓடியா. என்ன வாட்டி போதுமா? லட்டு ஒண்ணு எடுத்து சாப்பிடு. இப்போதைக்கு இது போதும், கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கிறேன். ஹாய் மாலினியக்கா, எப்படி இருக்கீங்க? ஏ மதுக்குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பரமே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீல? ஹாய் பரமக்கா, உங்களுக்கு வந்தேன்னு கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலாம சுத்தி பாத்துட்டே இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நானா சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தேன், சத்தம் கேக்குதே ஒரே ஹால்ல சவுண்டா. யாருன்னு பார்த்தா நீங்க. உனி எழுப்பி பார்த்தேன் பரமே, நீ எந்திரிக்கவே இல்லையா? அப்ப நான் சொல்லியான்ட்டேன். அப்படியா மதினி? இதுல லட்டெல்லாம் இருக்கு, யார் வாங்கிட்டு வந்தது? வேற யாரு? மாலினியக்காவே. என்னது மாலினியக்கா லட்டு வாங்கிட்டு வந்திருக்கா? என்னக்கா ஏதோ விருந்தார் வந்திருக்க மாதிரி லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஏ பரமே, மாலினியக்கா ஒரு ஆளா வரல, 2 ஆளா வந்திருக்கு. அதே லட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. எதுக்கு? இந்த மது கூட வந்திருக்கால அதுக்கா? 2 பேரும் வந்து லட்டு வாங்கிட்டு வரணும் இருக்கா என்ன? ஐயோ மக்கு பரமே, அவளை சேர்த்து 3 ஆளா வந்திருக்காங்க, மதுவை சேர்த்து. அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு மதினிக்கு? உளறிக்கே இருக்காங்க. மதினி என்ன உளறிக்கே இருக்கீங்க? 2 பேரும் இருக்காங்க, 3 பேர் வந்திருக்காங்கன்றீங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்களா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உஸ்பா, அவளுக்குலாம் அப்படி கூறல உஸ்பா. அப்படிலாம் சொன்னா புரியாது அவளுக்கு, தெளிவா சொல்லு. அடியே மாலினியக்கா மாசமா இருக்குடியே, அதுதான் லட்டு கொண்டு வந்திருக்கு. ஹை, அப்படியா? நான் சித்தியாக போறேனா? சூப்பர் சூப்பர் மாலினியக்கா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டி ரொம்ப. ஏடி நீ முதல்ல சொல்லிட்டு வச்சுக்க, நாங்க தோட்டத்து வீட்டுக்கு போனோம்டி. நல்ல மாங்காய் எல்லாம் புடிட்டு வந்துருப்பேன் உனக்கு. நல்லா அடிச்சு விட்டுருவீங்க. மாங்காய் தேடி திங்கும் பெண்ணே மாசம் எத்தனையோ, பெண்ணே மாசம் எத்தனையோ. உன்னை பார்த்து நாங்க பாடி இருப்போம்ல மாங்காய் தின்னு விட்டு. சொன்னது எனக்கு தோட்டத்து வீட்டுக்கு போனா 2 மாங்காய் கூட பிடிட்டு வந்துருக்கலாம் ஆசைக்கு. இந்த நேரம் தான் அதெல்லாம் சாப்பிடணும் போல தெரியும். கொஞ்சம் புளிக்க உரைக்க என்னம்லாம் திங்கணும் போல ஒரு நாக்கு. இப்ப என்ன நாளை பின்ன போனா பிடிட்டு வர முடியும். மாலினியே மாங்காய் எடுத்துட்டு வந்து தரேன், ஆனா ரொம்ப திங்க கூடாது, சூடு குடிச்சுக்கிறோம். சும்மா ஆசைக்கு ஒரு கடி கடிச்சுக்க, அந்த நாக்கு அப்படியே தேடும் அந்த புளிப்பத்தை. அதுக்கு மட்டும் கடிச்சுக்க என்ன. ஏக்கா ஏக்கா போனா பிடிட்டு வாக்கா. எனக்கு மாங்காய்னா சும்மாவே ரொம்ப பிடிக்கும்க்கா. சொன்னதுமே எச்சி ஊடுக்கா. நீ பேசாம இரு, மாமா போயிட்டு வருவார்ல, அப்படின்ட்டு வர சொல்லிடுறேன் உடனே. உனக்கு சாயந்தரம் கூட கொண்டு வந்து தாரேன் வீட்டுல, சரியா? சரிங்கக்கா.
சரிடியே வேற என்னமோ சாப்பிடுறியா? உனக்கு செஞ்சு தரட்டுமா? உனக்கு வாய் பிடிச்சது சொல்லி செஞ்சு தரேன். இந்த மாதிரி நேரத்துல என்னென்ன வேணுமோ கேட்கணும். இல்லன்னா வகுத்துக்குள்ள கறி ஏமாந்து வரக்கூடாதுடியே. குழந்தைக்கு சீல் வடியும். எது ஆசைப்பட்டாலும் கேளு. அம்மானால செய்ய முடியாட்டாலும் நான் செஞ்சு தரேன்டியே. உடனே ஒரு போனை போட்டு செஞ்சு கொண்டு வந்துடுறான். புரியுதா? சரிங்கக்கா, இப்ப எதுவும் வேணாம்க்கா, நான் வேணா உனக்கு போன் போட்டு சொல்றேன்க்கா. பாத்தியா பரமக்கா, மாலினியாக்காவை எப்படி கெஞ்சுறாங்க, நல்லா கெஞ்சுறாங்க, கொஞ்சுறாங்க, என்ன வேணும் ஏது வேணும்ன்றாங்க. நம்ம எல்லாம் கண்டுக்கிறாங்கன்னு பாருக்கா. ஆமா மது, அவங்க காட்டுல மழைதான், நம்ம எல்லாம் கண்டுக்குருவாங்களா? நம்ம எல்லாம் டம்மி பீஸ் நினைச்சுக்குருவாங்க. ஏண்டி மதே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னையும் பரம்பு இதே மாதிரி தான் கெஞ்ச போறோம், கொஞ்சம் போறோம். அப்புறம் என்ன? அது உங்க கையில இருக்கு. ஆமாடி, உனக்கு என்ன, உனக்கு மாப்பிள்ள முடிவாயிருச்சு. இன்னும் என்ன, பரமுக்கு பேச எடுத்தாச்சு, அவளுக்கு முடிவாயி போயிரும்ல. இப்ப குழப்பத்துல ஒடுக்கிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளுக்கு முடிவாயிரும். ஆமாக்கா, என்னமா பிரச்சனை சொல்லிக்கிறேன். சரி பாட்டி, என்னக்கா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லடி. புஷ்பா வீட்ல பரம பொண்ணு கேட்டு வந்தாங்க. அதான் அண்ணன் வீட்ல பேசணும்ல, பேசாம எதுவும் சொல்ல முடியாதுல. அதனால பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்கோம். இன்னும் அவளை வச்சுக்கிறதா செய்யறது, கட்டி கொடுக்கறது முடிவு பண்ணிட்டான். இங்க என்ன பேச எடுத்துட்டாங்க, நாங்களும் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருந்தா. அவங்க பேச்ச எடுத்து விடவும் நமக்கு இந்த சீக்கிரமா ஒரு பாத்து ரெடி பண்ணி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட வேண்டியது. பொம்பளை பிள்ளை வீட்டுல வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? பூஜையா செய்ய போறோம். பரமக்காவுக்கும் கல்யாணமா? சூப்பர் சூப்பர். பரமே, வாழ்த்துக்கள்ரி. ஏக்கா நீங்க வேற, நானே ஜாலியா வீட்டுல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை அதுக்குள்ளேயே அடிச்சு பத்தி விட பாக்குறாங்க. நீங்க வேற அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டீங்க. ஹாய் புவிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சகோதரி புவிதா, உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். ஹாய். ஏமா கற்பகா சிஸ்டர் சொல்லிருக்காங்கம்மா, அவங்களுக்கும் சொல்லுங்கம்மா. ஹாய் கற்பகம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய். ஹாய் கற்பக சிஸ்டர். ஹலோ. என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாய் ஹலோ சொல்லிக்கிறோம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆமாங்க, நம்ம மாலினி ரொம்ப நாள் கழிச்சு உண்டாயிருக்கா. அவளை எல்லாரும் நல்லபடியா குழந்தைய பேர் காலமான்னு சொல்லி ஆசீர்வாதம்